ஆல் இண்டியா ரேடியோ செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மற்றும் சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி காமகோடி செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சூரினாம் நாடாளுமன்ற தலைவர் திரு மாரினஸ் பி தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். எரிசக்தி ஆதாரங்களை கையாளுவதில் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில் மேம்பாட்டு நடவடிக்கைகளை இந்தியா வலியுறுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பசுமை எரிசக்திக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு டேவிட் லாமி மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு ரெனால்ட்ஸ் ஆகியோர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அமைச்சர் கூறியுள்ளார். வருவாய் பகிர்வு அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாரபட்சம் காட்டப்படுவதாக எதிர்க்கட்சிகள் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் கூறியுள்ளார். திமுகவின் போலி சமூக நீதி பிம்பம் வரும் தேர்தலில் மக்களால் அகற்றப்படும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் இளநிலை பொறியியல் பட்டப்படிப்பில் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு 2 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் திரு வி காமகோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் பேசுகையில், ஸ்போர்ட் ஆஸ்பிரன்ஸை என்கரேஜ் பண்ணி அவங்க ஒரு லெவல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அவங்க அச்சீவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அதை ரெகக்னிஷன் முதல்ல நேஷனல் லெவல்ல நீங்க ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, இன்டர்நேஷனல் லெவல்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும். அப்புறம் அது மாதிரி வர பசங்களுக்கு ஒரு டெக்னாலஜி இன்புட் இங்க கொடுக்க போறோம். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் வித் டெக்னாலஜி நாலேஜ். இப்ப பல ஸ்போர்ட்ஸ்ல குறிப்பா செஸ் மாதிரி இருக்கிறதுல அத்லீட்ஸ்ல நிறைய டெக்னாலஜி இருக்கு. இப்ப அத்லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது ஒரு பேசிக்கா நிறைய சென்சார்ஸ் வேரபிள்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அத்லீட்டோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறது, அவங்களுக்கு எவ்வளவு சஜஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டேட்டா ப்ராசஸ் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நடந்துட்டு இருக்கு. இதுவே ஒரு பெரிய மார்க்கெட் ஆகும். அதனால இதுல நிறைய வேலை வாய்ப்பும் இருக்கு. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் அலாங் வித் திஸ் டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுன்னா இது நிறைய பல இன்னோவேஷன்ஸ், பல யூனிகார்ன் கம்பெனிஸ் உருவாக்குறதுக்கும் இது ஒரு பெரிய ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்குங்கிறது, முதல் படியா இருக்குங்கிறது எங்களோட அபிப்பிராயம். ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியன் நீங்க ஜேஇ மெயின்ஸ் எழுதி ஜேஇ அட்வான்ஸ்ட் எழுதி இருக்கணும். உங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். அதாவது இப்ப காமன் ஜெனரல் கேட்டகரி பீப்புள் சிஆர்எல்ல, அதே மாதிரி மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி அவங்க ஓபிசி லிஸ்ட்ல, எஸ்சி எஸ்டி அவங்க ரேங்க் லிஸ்ட்ல, அதே மாதிரி பிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் அவங்க ரேங்க் லிஸ்ட்ல இருக்கணும். பிளஸ் மினிமம் 75% மார்க் வாங்கியிருக்கணும் பிளஸ் 2ல, அகைன் 65% ஃபார் தி டிஃபரெண்ட் கேட்டகரிஸ். இதுக்கப்புறம் ஐஐடி பொறுத்தவரையில் நாங்க ஒரு கோர்ஸுக்கு 2 சீட் இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கப்புறம் அட்மிஷன் வில் பி சோல்லி பேஸ்ட் ஆன் தி ஸ்கோர் அப்டைன்ட் இன் தி ஸ்போர்ட்டிங் அச்சீவ்மெண்ட். அதுக்கு நாங்க செப்பரேட்டா ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு ஒன்னு ப்ரிப்பேர் பண்றோம். அந்த ஸ்போர்ட்ஸ் ரேங்க் லிஸ்ட்ல இருக்கிற ரேங்க் படி தான் இவங்களுக்கு கோர்சஸ் அலாட் பண்ண போறோம். இம்பார்ட்டன்டா இந்த டோர்னமெண்ட்ஸ்லாம் should be recognized by Ministry of Youth Affairs and Sports. அவங்களோட சேர்ந்து நாங்க இந்த கம்ப்ளீட் கிரைட்டீரியா எல்லாம் எவால்வ் பண்ணிருக்கோம். அவங்களோட இன்புட்ஸையும் நாங்க எடுத்துட்டு இருக்கோம். சோ இது அவங்க ரெகக்னைஸ் பண்ண ஈவென்ட்ஸ் தான் இதுக்கு நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். ஒரு பாயிண்ட் சிஸ்டம் அவாய்ட் பண்ணிருக்கோம். அதாவது நேஷனல் லெவல்ல ஒருத்தர் கோல்டு வாங்கினா 35 பாயிண்ட்ஸ், சில்வர் வாங்கினா 25 பாயிண்ட்ஸ், பிரான்ஸ் வாங்கினா 15 பாயிண்ட்ஸ். இன்டர்நேஷனல் லெவல்ல கோல்டு வாங்கினா 100 பாயிண்ட்ஸ், சில்வர் வாங்கினா 90 பாயிண்ட்ஸ், பிரான்ஸ் வாங்கினா 80 பாயிண்ட்ஸ், பார்ட்டிசிபேட் பண்ணாலே 50 பாயிண்ட்ஸ். இதான் வெயிட்டேஜ் கொடுக்க போறோம். நேஷனல் கேம்ஸ் எது விளையாடினாலும் அதுக்கு வெயிட்டேஜ் 1, சீனியர் நேஷனல் அந்த 0.95, ஃபெடரேஷன் கப் அந்த 0.9, கேலோ இந்தியா அந்த 0.85, ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி அந்த 0.8, கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் அந்த 0.75, கேலோ இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் அந்த 0.7, ஜூனியர் யூத் சப் ஜூனியர் நேஷனல் அந்த 0.65, ஆல் இந்தியா ஸ்கூல் கேம்ஸ் அந்த 0.6. இவ்வளவு கிரைட்டீரியா நம்ம கொடுத்தோம். அப்புறம் இதுல 2 சீட் பர் யூஜி ப்ரோக்ராம் இப்ப ஆரம்பிக்கிறோம். ஒன்னு ஜெனரல் நியூட்ரல், இன்னொன்னு ஃபீமேலுக்காக. அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் த்ரூ த எஸ்சிஏ, அதாவது இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் அட்மிஷன் இது வழியா தான். இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் நேஷனல். செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம் ஆஸ் பர் த ஸ்கோர் தட் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. And points will be treated same for individual and team events. And allotments of seats will be solely based on
ஸ்போர்ட்டிங் அச்சீவ்மெண்ட் ஆஃப்டர் ஃபுல்ஃபில்லிங் த மினிமம் அகாடமிக் கிரைட்டீரியா. இந்த ரேங்க் லிஸ்ட் படி தான் நம்ம அலோகேட் பண்ண போறோம். இது வந்து ஜோசா மூலமா கிடையாது, ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் மூலமா இருக்காது. இது செப்பரேட் வெப்சைட், ஐஐடி மெட்ராஸ் ரன் பண்ற வெப்சைட்ல மூலமா இந்த அட்மிஷன் நடக்க போகுது. இப்போ என்னன்னா ஸ்போர்ட்ஸ் அகாடமிக் 2024-25க்கு 13 ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் இன்டர் ஐஐடி ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ரெகக்னைஸ் பண்ணது. அக்வாட்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ், செஸ், கிரிக்கெட், பேட்மிண்டன், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், ஹாக்கி, ஸ்குவாஷ், டேபிள் டென்னிஸ், லான் டென்னிஸ், வாலிபால், வெயிட் லிஃப்டிங், இந்த 13 ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சில இதுல இன்டர்நேஷனல் ஈவெண்ட்லாம் என்னன்னா அட்லீஸ்ட் 6 நேஷன்ஸ் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அது மாதிரி நேஷனல் ஈவெண்ட்னா அட்லீஸ்ட் 50% ஆஃப் த ஸ்டேட்ஸ் நம்ம இதுல அங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கணும். அப்பதான் அந்த காம்படிஷனை நம்ம நேஷனல் லெவல் காம்படிஷனை ரெகக்னைஸ் பண்றோம். சோ இதுல வந்து நமக்கு ரொம்ப உறுதுணையா நிறைய ஐஐடிஸ், வேரியஸ் கமிட்டிஸ் ஃப்ரம் டிஃபரெண்ட் ஐஐடிஸ் அவங்க நம்மளோட எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க இதுக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அஃபேர்ஸ், ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, செனட் ஆஃப் ஐஐடி மெட்ராஸ், இத்தனை பேரும் பண்ணி இப்ப அதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கோம். போக போக இன்னும் நிறைய நம்ம ஸ்போர்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு போவோம். இது வந்து ஒரு 2 அல்லது 4 வருஷம் இந்த கம்ப்ளீட்டா இருக்கிற சீட்ஸ் ஃபில் ஆகும்ங்கிறது எங்களோட நம்பிக்கை. இதனால நாங்க ஒரு மெசேஜ் கொடுக்கிறோம், நீங்க விளையாடினாலும் ஜெய் பாஸ் பண்ணி உள்ள வரலாம். நீங்க ஜெயில அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஏதோ ரேங்க் நீங்க 20,000, 22,000, 40,000 மட்டும் அந்த ரேங்க் போகுது. அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருந்தா போறோம். இதுல நல்லா வாங்கிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டாப் கோர்ஸ் இங்க கிடைக்கும். அதுதான் இதெல்லாம் எனேபிள் பண்றோம். இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது நல்லபடியா ஆகணும் எங்களோட நம்பிக்கை இருக்கு. எல்லா இடத்துக்கும் இது போய் சேரணும். குறிப்பா தமிழ்நாடு பிளஸ் ஆல் இந்தியா இது போய் சேர்ந்ததுன்னா நிறைய பேர் இதுல அப்ளை பண்ணாங்கன்னா இதுல இருந்து அது ஒரு பெனிஃபிட் வரும். ஐஐடி பொறுத்தவரை ஒரு நல்ல டைவர்சிட்டி இந்த கேம்பஸ் வரும். இதுதான் எங்களோட எதிர்பார்ப்பு. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் மகேஷ் பஞ்சாங்குலா. அவர் பேசுகையில், ஐஐடில ஒரு 3 வருஷமா ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் நடத்திட்டு இருக்கோம். அது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எமினன்ஸ் கிராண்ட் ஸ்டேட்டஸும் வந்திருக்கு. அதுக்கு இந்த சென்டரோட ஆக்டிவிட்டி என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம நாட்டில் இருக்கிற அத்லீட்ஸ் இப்போ இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறி ஒலிம்பிக் மெடல் வாங்கணும்னா அவங்களுக்கு வேண்டிய டெக்னாலஜி எட்ஜ். இப்போ நீங்க எந்த ஸ்போர்ட் எடுத்தாலும், இப்போ நம்ம நீரஜ் சோப்ரா அவர்கள் இருக்கார், அவர் வந்து ஜாவலின்ல அந்த அளவு ஏறி இருக்காருன்னா அதுக்கு வேண்டிய டெக்னாலஜி இங்கேயே ஏன் டெவலப் பண்ண முடியாது? அதுக்கு வேண்டிய கோச்சிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இங்கேயே ஏன் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது? இந்த நிலைமையில இந்த எண்ணத்தோட ஆரம்பிச்ச சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ் சென்டர், குறிப்பா செசான்னு கூப்பிடுவோம், சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் அனலிட்டிக்ஸ். இந்த செசாவோட மிஷன் வந்து டு ஒர்க் வித் அத்லீட்ஸ் அண்ட் கோச்சஸ் டு ஹெல்ப் தம் இம்ப்ரூவ், to work with people at large. and sports என்ன, ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் எக்ஸசைஸ் எப்படி உருப்படியா பண்ணலாம், எக்ஸசைஸ் பிசியாலஜி, இந்த மாதிரி டாபிக் எல்லாம் வந்து நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியற மாதிரி சொல்றது. அது 2வது மிஷன். 3வது வந்து வெரி கிளியர்லி ஃபோக்கஸிங் ஆன் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப்ஸ். இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வேண்டிய டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் என்னெல்லாம் நம்ம அத்லீட்ஸ்க்கு வேணுமோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம் செட்டப் பண்றது. இந்த 3 மிஷனோட ஆரம்பிச்ச சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். இப்போ நம்ம ஐஐடிலேயே ஓரளவு ஹை குவாலிட்டி அத்லீட்ஸ் இங்க வர போறாங்க. அவங்களுடைய ஹெல்த், அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ரெஷன், அவங்களுடைய அகாடமிக் ப்ரோக்ரெஷன் எல்லாமே வந்து இந்த சென்டர் கேன் டேக் கேர் ஆஃப் இட். ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இன் திஸ் சென்டர் ஆர் அவைலபிள் டு தீஸ் ஸ்டூடெண்ட் அத்லீட்ஸ். இப்போ இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்லயே வில் ஹேவ் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் பிசியாலஜி, இன்ஜுரி ப்ரிவென்ஷன், இன்ஜுரி மேனேஜ்மெண்ட், பயோமெக்கானிக்ஸ். இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இந்த அத்லீட்ஸும் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்லயும் முன்னேறலாம், அகாடமிக்ஸ்லயும் முன்னேறலாம். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.